வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹீரோ பேஷன் ப்ரோ BS6 வண்டி ஸ்டார்ட் ஆகலை, கஸ்டமர் வந்து தள்ளிட்டு வந்தார். நம்ம என்ன சொல்லி செக் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளமாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ திறந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ பேஷன் ப்ளஸ் தான் இது BS6 மாடலு. இதில் என்ன கம்ப்ளைண்ட்னா, கஸ்டமர் வந்து ஸ்டார்ட் ஆகலை தான் தள்ளிட்டு வந்தார். நம்மளும் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம். ஃபஸ்ட்டு பேட்டரி இதில் லோவாக இருந்துச்சு. இந்த வண்டியோட பேட்டரி கழட்டி சார்ஜ் போட்டு இப்போ நம்ம ஒரு டம்மி பேட்டரி மாட்டி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் அப்பவும் ஸ்டார்ட் ஆகலை. இது ஏன் ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். OBD போட்டு ஸ்கேன் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா மால் ஃபங்க்ஷன் லைட்டு எரியுது. நம்ம பைக்கு ஸ்டார்ட் ஆனால் தான் நமக்கு தெரியும் அது ஆஃப் ஆகுதா இல்லையானு. பைக்கும் ஸ்டார்ட் ஆகலை. சரி, ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ OBD போட்டு ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுறோம். நம்மகிட்ட இந்த OBD மல்டி கேபிள் இருக்குது, மல்டி பிராண்ட் கேபிள். இதில் வந்து ஹீரோவோடது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கேபிளை அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். லான்ச்சு 3001 வச்சு நம்ம ஸ்கேன் பண்ண போகிறோம். OBD சாக்கெட், இந்த ரெகுலர் சாக்கெட் தான் இங்கே வரும். அது நம்ம லான்ச் 3001 வச்சு இதை ஸ்கேன் பண்ணி பார்த்துருவோம். ஆன் பண்ணோடனே டயக்னோசிஸ்னு வரும். டயக்னோசிஸ் ஓகே கொடுத்தோன்னா லோடிங் ஆகும். நம்ம ஆல்ரெடி லான்ச் பற்றி நம்ம தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். லான்ச் எப்படி வேலை செய்யணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போது லோட் ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரி வரும். நம்ம ரீட் கோட்ஸ் ஃபஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஷன் அது ஓகே கொடுத்தோன்னா எடுத்து லோடிங் ஆகிட்டு அது என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்பு கண்ட்ரோல் சர்க்யூட் லோன் வந்திருக்கு. அது ரெண்டாவது இது வரைக்கும் பார்ப்போம். சாரி, வெளில வந்துட்டேன்னா. ஃபியூல் பம்பு சர்க்யூட் கண்ட்ரோல் சர்க்யூட் லோ. ரெண்டாவது பார்த்தோன்னா அதுவும் ஃபியூல் பம்பு கண்ட்ரோல் சர்க்யூட் லோ தான் வந்திருக்கு. இப்போது நம்ம எப்போவுமே வந்து BS6 வண்டியில் பொறுத்த வரைக்கும், சாரி, ஃபியூல் இன்ஜெக்ஷன் பைக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்கீ ஆன் பண்ண உடனே டேங்க் உள்ள கொயின்னு சவுண்டு வரும். இந்த ஃபியூல் பம்பு மோட்ரு ஓடுற சவுண்டு வரும். ஆனால் இந்த வண்டியில் வந்து மோட்ரு ஓடுற சவுண்டு வரல. நம்ம ஆன் பண்ணாலும் மோட்ரு ஓடுறதுக்கான அறிகுறி தெரியல, சைலண்டாக தான் இருக்குது. அப்போது ஃபியூல் பம்பு ஓடலன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி நம்ம OBDயை ஸ்கேன் பண்ணும்போதும் என்ன வருது, நமக்கு ஃபியூல் பம்பு சர்க்யூட் தான் லோன் வருது. அப்போது இதில் ஃபியூல் பம்பு ஓடாதனால தான் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம டேங்கை கழட்டி ஃபியூல் சப்ளை எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். என்ன ப்ராப்ளம் சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபியூல் பம்புக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் போதும் நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் போகலன்னா ஒயரிங் செக் பண்ணணும், ECU செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரு லைன் டெஸ்ட் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரியோடைய நெகட்டிவில் கிளிப்பை மாட்டிட்டு ஃபியூல் பம்பு சாக்கெட்டுக்கு பாசிட்டிவ் வருதான்னு செக் பண்ணலாம். இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்பு இது வரைக்கும் பாருங்கள், டேங்க் அடியில் இருக்குது. இதில் வந்து ஒரு சாக்கெட் போகும். அதில் 4 ஒயர் இருக்கும். 2 வந்து ஃபியூல் கேஜோட ஒயரு, 2 வந்து ஃபியூல் பம்புக்கு போகிற ஒயர். நம்ம அந்த சாக்கெட்டை கழட்டி எடுப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கும், அதை அழுத்திட்டு எடுத்தால் வந்துடும். இந்த மாதிரி ஒரு சாக்கெட் இருக்கும். இதில் வந்து 4 ஒயர். இந்த 4 ஒயரில் 2 ஒயர் வந்து ஃபியூல் பம்புக்கு போகக்கூடிய, 2 வந்து ஃபியூல் கேஜ். 2 பாசிட்டிவ் வரணும். சாவி ஆன் பண்ணால் இதில் 2 பாசிட்டிவ் வரணும். செல்ஃப் போடும்போது நெகட்டிவ் வரணும். சாவி ஆன் பண்ணால் இப்போ சாவி ஆன் பண்ணிட்டு ஒரு ஒயரில் வச்சு பார்க்கணும். இதில் ஒரு பாசிட்டிவ் வருது, DC. அடுத்தது நெகட்டிவ் வரணும். அதில் இது நம்ம கிளிப்பை மாற்றி போட்டால் தெரியும். அடுத்து ஒரு பாசிட்டிவ், 2 பாசிட்டிவ். நான் சொன்ன மாதிரி 2 DC வருது இதில். அப்போது ஃபியூல் பம்புக்கு DC சப்ளை உள்ளே வருது. இப்போ நெகட்டிவ் வருதா நம்ம செக் பண்ணோம். நெகட்டிவ்க்கு என்ன பண்ணோன்னா, கிளிப்பை இந்த லைன் டெஸ்ட்டோட கிளிப்பை நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவில் எடுத்து போட்டுடணும். பாசிட்டிவில் போட்டு இப்போ நம்ம வச்சு பார்த்தோன்னா தெரியும். சாவியானில் தானே இது ஒரு நெகட்டிவ். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் கேஜுக்கு போகக்கூடிய நெகட்டிவ். இது வந்து ஃபியூல் பம்புக்கு போகக்கூடிய நெகட்டிவ். ஃபியூல் பம்பு எப்போ நெகட்டிவ் ஃபியூல் பம்புக்கு போகும்னா, சாவியை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது ஒரு செகண்ட் போவோம். பார்த்தீங்களா, சாவி ஆன் பண்ண உடனே நெகட்டிவ் போகுது, அப்புறம் ஆஃப் ஆகிடும். ரெண்டாவது செல்ஃப் போடும்போது நெகட்டிவ் கண்டினியூஸாக வரும். ஓகேங்களா, இந்த கான்செப்டில் தான் வந்து ஃபியூல் பம்ப் வேலை செய்யும். அதாவது DC சப்ளை ஃபுல்லாக வரும். AC நெகட்டிவ் வந்து சாவி ஆன் பண்ணும்போது 2 செகண்ட் வரும், அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும். சாவி ஆன் பண்ணோன்னே ஃபியூல் பம்ப் ஓடிட்டு ஆஃப் ஆகிடும். அடுத்து செல்ஃப் போடும்போது கண்டினியூஸாக நெகட்டிவ் வந்துகிட்டே இருக்கும். அது ECUலேருந்து வரும். அது அப்போ இதில் ஒயரிங் ஃபால்ட் எதுவும் இல்லை. ஏன்னா நமக்கு வந்து பாசிட்டிவும் வருது, நெகட்டிவும் வருது. ஆனால் ஃபியூல் பம்ப் ஓடலை. ஏன் ஓடலைன்னு சொல்லிட்டு நம்ம டேங்கை கழட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒயரிங்லாம் செக் பண்ணிட்டோம், ஃபியூல் பம்பு தான் செக் பண்ணோம். அதனால் நம்ம டேங்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். டேங்கோட கனெக்ஷன்லாம் கட் பண்ணிட்டு டேங்கை வெளியே எடுத்துடலாம். டேங்கை வச்சுட்டு ஃபியூல் பம்பை கழட்டி பார்த்துருவோம். ஓகே, மொத்த டேங்க் வந்து பிடிப்பா. இப்போ இந்த இன்ஜெக்டர் ஓஸை கழட்டிடுவோம்.
இந்த சர்க்கிளிப் அழகாக எடுத்துகிட்டு இந்த 2 லாக்கையும் அப்படி தள்ளி பிடிச்சிக்கிட்டு ஓசை உருவனா வந்துடும். அவ்வளோதான். இந்த மாதிரி மேக்காக எடுக்கணும். ஏன்னா அது ரொம்ப சின்ன சின்ன பிளாஸ்டிக் டப்புன்னு உடஞ்சிடும். ஓகே, இப்போ ஃபியூல் பம்பை கழட்டிடுவோம். இந்த சுத்து போல்ட்டு 10 போல்ட்டு 6 போல்ட்டையும் கழட்டினோன்னா ஃபியூல் பம்பு தனியாக வந்துடும். சுத்து போல்ட்டெல்லாம் அவுத்து எடுத்துட்டு இந்த பிளேட்டை வெளியே எடுத்துடலாம். ஓகே, எடுத்துகிட்டு ஃபியூல் பம்ப் எந்த டேரெக்ஷனில் இருக்குதுன்னு பார்த்துக்கணும். ஓஸ் எந்த பக்கம் இருக்குது, சாக்கெட் எந்த பக்கம் இருக்குன்னு கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இல்லைனா ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிங்க. ஏன்னா மாட்டும் போது ஈஸியாக இருக்கும், தப்பாக மாட்ட மாட்டீங்க. இந்த மாதிரி பம்பை வந்து சாஃப்டாக வெளியே எடுக்கணும், ரொம்ப ஹார்டாக எடுக்கக்கூடாது. ஓகே, பம்பை வெளியே எடுத்துடும். இதுதான் வந்து ஃபியூல் பம்ப்பு. இது 2 லைன் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கேஜ், ஃபியூல் கேஜுக்கான லைனு. இது வந்து மோட்டருக்கான பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போ டேங்க்குள்ளே பார்த்தீங்கன்னா பெட்ரோல்லாம் இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், பெட்ரோல் இருந்தும் பெட்ரோல் வெளியே வரல. பெட்ரோல் நிறையவே இருக்குது. நம்ம பெட்ரோல் இந்த ஆவியாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வேஸ்ட்டை வச்சு அடிச்சிருவோம், ஒரு கவர் வச்சு. எங்கே போகிறேன்? இப்போ இந்த ஃபியூல் பம்பில் வர ஃபியூல் பம்பு மோட்டர் வந்து நல்லா இருக்குன்னு நம்ம செக் பண்ண போகிறோம். அது என்ன பண்ணோம், நம்ம அந்த மல்டிமீட்டர் வச்சு கண்டினியூட்டி செக் பண்ணலாம். மல்டிமீட்டர் வந்து பஸர் சவுண்டில் செக் பண்ணிப்போம். செல்ஃப் மோட்டர் செக் பண்ணுற மாதிரி அதே மெத்தட் தான். பஸர் சவுண்டில் செக் பண்ணிட்டு இந்த 2மே கண்டினியூட்டி கிடைக்கும் போது நமக்கு வந்து ஒரு பஸர் சவுண்டு கேட்கும். அந்த பஸர் வரலனா மோட்டரில் கண்டினியூட்டி இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஃபியூல் பம்போட பாசிட்டிவ் நெகட்டிவ் 2ஓட எண்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவில் இந்த சாக்கெட்டில் இருக்கிற பின்னில் 2 எண்டு வைப்போம். வச்சோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி கிடைக்கல. இந்த பின்னை கட்டு 2 பின்னில் வைக்கும்போது கிளியராக கட்டணும். இந்த 2 பின்னில் வைக்கும்போது நம்ம வந்து கண்டினியூட்டி கிடைக்கல. அப்போது ஃபியூல் மோட்டர் வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோட்டரில் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டு வைண்டிங் எதனா கட் ஆகிருந்ததுன்னா நமக்கு வந்து இது மாதிரி கண்டினியூட்டி கிடைக்காது. சரி, இப்போ நம்ம டேரெக்டாக மோட்டரில் செக் பண்ணுவோம். ஏன்னா மோட்டரில் எப்படி இருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். இந்த 2 வயரையும் பிடிங்கி விட்டு டேரெக்டாக மோட்டரில் வச்சு பார்ப்போம். மோட்டரில் வைக்கும்போது கண்டினியூட்டி வருது. டேரெக்டாக மோட்டரில் பாசிட்டிவ் நெகட்டிவ் வைக்கும்போது நம்ம கண்டினியூட்டி வருது. அப்போது மோட்ரு நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் 2த்தில் எங்கேயோ ஒரு ஒயர் கட்டாக இருக்குன்னு அர்த்தம். அது எந்த ஒயர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நெகட்டிவை செக் பண்ணி பார்ப்போம். நெகட்டிவில் ஒரு எண்டை வச்சுட்டு சாக்கெட்டில் அந்த நெகட்டிவோட ஃபஸ்ட்டு பின்னில் வைப்போம். இப்போ நமக்கு நெகட்டிவில் சவுண்டு வருது. அப்போ நெகட்டிவ் ஒயர் கட் ஆகலை. அடுத்து இருக்கிற பாசிட்டிவ் ஒயர் செக் பண்ணுவோம். பாசிட்டிவில் அதே மாதிரி மல்டிமீட்டர் வச்சுட்டு 2வது பின்னில் வச்சோன்னா பஸ்ஸர் சவுண்டு வரல. அப்போது நமக்கு பாசிட்டிவ் லைன் தான் கட் ஆகிருக்கு, நெகட்டிவ் லைன் கட் ஆகல, பாசிட்டிவ் லைன் கட் ஆகிருக்கு. மோட்டரோட கண்டினியூட்டி கரெக்டாக இருக்குது. மோட்டருக்கு வண்டியிலேருந்து வரக்கூடிய எல்லா வோல்டேஜும் கரெக்டாக வருது. அப்போ இந்த ரெட் கலர் ஒயர் எங்கேயோ கட் ஆகிருக்கு. இந்த ரெட் கலர் ஒயர் எங்கே கட் ஆகிருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஃபஸ்ட் இந்த ஒயரை வெளியே எடுத்துப்போம். எடுத்துகிட்டு எங்கே கட் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி ஒயரை இழுத்து பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், நல்லா இருக்கிற ஒயரை இழுத்தனா எதுவும் ஆகாது. இந்த மாதிரி கட்டாக இருக்கிற ஒயரை இழுத்தனா புடின்னு வந்துச்சு பாருங்கள். இது வந்து வீக்காக இருந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல கண்டினியூட்டி செக் பண்ணுவோம். இப்போ கண்டினியூட்டி நமக்கு வருது. அப்போது அந்த ஒயர் வந்து நடுவில் கட் ஆகிருக்கு. மோட்டருக்கு போகக்கூடிய பாசிட்டிவ் நடுவில் கட் ஆனதுனால வண்டி ஸ்டார்ட் ஆகலை. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், இது கட் ஆனது எல்லாமே இங்கே தான் இருக்குது. இது பிச்சு போட்டு புதுசாக நம்ம ரெடி பண்ணணும். இந்த இடத்துல தான் கட் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஒயர் கட் ஆனதுனால கண்டினியூட்டி வரல. ஓகே, சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை ரெடி பண்ணோமே, பிச்சு போட்டோம், உள்ள ஷார்ட் சர்க்யூட் ஆகாத மாதிரி ரெடி பண்ணோம். நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த கட்டான கிளிப்புக்கு பதிலாக நம்ம பழைய ஒயரிங் கிட்லேருந்து ஒரு கிளச்சு சுவிட்சுக்கு போகக்கூடிய ஒரு சாக்கெட்டை கட் பண்ணிடுவோம். 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டுப்போம். சின்னதாக இருக்குது, இதில் போட்டுப்போம். ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டு அந்த ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம். லைனாக ஆம்புலன்ஸ் போகுது, என்னாச்சு?
ஓகே, பெட்ரோலுக்குள்ளே இருக்கும். ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் இருக்கிறதுக்கு டேப்லாம் ஆச்சுன்னா பெட்ரோல் போட்டு உறிஞ்சிடும். ஸ்லீவ் போட்டோன்னா பக்காவாக இருக்கும். நம்ம எப்பவுமே ஸ்லீவ் தான் யூஸ் பண்ணுவோம். அதை ஹீட் பண்ணி இன்சர்ட் பண்ணிடலாம். ஓகே, டன். பக்கா முடிஞ்சு. இப்போ நம்ம பழையபடி அதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். பாசிட்டிவில் கொடுத்துருவோம், நெகட்டிவில் கொடுத்துருவோம். இப்போ மோட்டரை வச்சு நம்ம டேரெக்டாக இந்த சாக்கெட்டை சொருவி வண்டியை ஓடுதான் செக் பண்ணிக்கலாம். இப்போ பைக்கில் நம்ம அந்த சாக்கெட்டை ஃபியூல் பம்போட சாக்கெட்டை சொருவிட்டு சாவி ஆன் பண்ணலாம். பம்பு ஓடுற சவுண்ட் கேட்குது. ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். ஓகே, முதல்ல நமக்கு இந்த மாதிரி ஆன் ஆகலை பம்பு. இப்போ நம்ம இந்த ஒயர் கட் ஆனதுனால தான் அந்த ப்ராப்ளம். நம்ம அதை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணிட்டோம். இப்போ டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, அந்த வேஸ்ட்டை வெளியே எடுத்துருவோம். ஓகே, ஃபியூல் பம்ப் பண்ணலாம். நம்ம எந்த பொசிஷனில் எடுத்தோம் ஞாபகம் இருக்குங்களா? இந்த பக்கம் சாக்கிட்டு இந்த பக்கம் ஃபியூல் பம்ப் இன்ஜெக்டர் ஹோஸ் அந்த மாதிரி கரெக்டாக வச்சு உள்ள தள்ளிப்போம். ஓகே, இது பொசிஷன் தான் வச்சோம். அந்த மாதிரி வச்சுட்டு அடுத்து பிளேட்டு. ஓகே, இதுக்கப்புறம் போல்ட் இதில் போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் போல்ட் டைட் பண்ணி முடிச்சிட்டோம். டேங்க் அப்படியே சாய்ச்சி பெட்ரோல் எல்லாம் லீக் ஆகுதா செக் பண்ணிக்கலாம். ஏன்னா பீடிங் எதுவும் படியில்னா லீக் ஆகும். அந்த மாதிரி எதுவும் லீக்கேஜஸ் எதுவும் இல்லை. ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ மாட்டிடலாம். வண்டியில் மாட்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தலாம். இப்போ நம்ம டேங்கோட எல்லா கனெக்ஷனையும் கொடுத்துடலாம். ஓகே, ஃபியூல் பம்ப்லேருந்து கேனிஸ்டர் ஹோஸ் ஒன்று வரும் டேங்க்லேருந்து. அந்த கேனிஸ்டர் ஹோஸ் தான் கனெக்ட் பண்ணலாம். ஓகே, அப்புறம் பெட்ரோல் தண்ணி ட்ரை ஆகிற ஹோஸ் ஒன்று வரும். அந்த ஹோஸையும் கனெக்ட் பண்ணலாம். என்னென்ன ஹோஸை கனெக்ட் எல்லாத்தையும் கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டு டேங்கை வச்சுட்டு இன்ஜெக்டர் ஹோஸை கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம இன்ஜெக்டர் ஹோஸை கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வண்டியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி ஃபியூல் பம்ப் ஓடுதான் செக் பண்ணிப்போம். ஓகே, டேங்கில் வைப்ரேஷன் தெரியுது நல்லா. இப்போ ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு பைக்கு. இந்த ஃபியூல் பம்பு வேலை செய்யாதனால தான் நமக்கு வந்து பைக் ஸ்டார்ட் ஆகலை. அப்போவும் நமக்கு வந்து மால் ஃபங்க்ஷன் லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்கும். இதை நம்ம ஓபிடியை கனெக்ட் பண்ணி தான் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணலாம். எரேஸ் பண்ணலாம். ஓபிடி ஆல்ரெடி கனெக்ட் தான் இருக்குது. டயக்னோசிஸில் போயிட்டு சாவி ஆனில் இருக்கணும். இன்ஜின் மட்டும் ஆஃபில் இருக்கணும். அந்த டைமில் இன்ஜின் ஆஃபில் இருந்தால் தான் எரேஸ் பண்ண முடியும். டயக்னோசிஸில் போயிட்டு அதுக்கப்புறம் ரீட் கோட்ஸில் போய் பார்ப்போம். என்ன கோடு? அதே கோடு தான் வரும், பழைய கோடு தான். ஃபியூல் பம்பு கண்ட்ரோல் சர்க்யூட் லோ. இப்போ நம்ம வெளில வந்துட்டு எரேஸ் கோடு கொடுத்தோன்னா கிளியர் ரீசெட் எமிஷன் ரிலேட்டட் டயக்னோஸ்டிக் இன்ஃபர்மேஷன் ஆர் யூ ஷூர். அதாவது அந்த எமிஷன் ரிலேட்டட் டயக்னோஸ்டிக் இன்ஃபர்மேஷன் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஓகேவான்னு கேட்குது. ஓகே கொடுப்போம். ப்ளீஸ் டர்ன் இக்னிஷன் ஆன் வித் இன்ஜின் ஆஃப். இக்னிஷன் மட்டும் ஆனில் இருக்கணும், இன்ஜின் வந்து ஆஃபில் இருக்கணும்னு சொல்லுது. நம்ம அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ ஓகே கொடுத்தோன்னா நமக்கு வந்து ஏரியாஸ் ஆகிடும். எமிஷன் ரிலேட்டட் டயக்னோஸ்டிக் இன்ஃபர்மேஷன் ஹேஸ் பீன் கிளியர்டு. இப்போ நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த மால் ஃபங்க்ஷன் லைட் போயிடும். பார்த்தீங்களா, மால் ஃபங்க்ஷன் போயிடுச்சு. இப்போ நமக்கு வந்து பைக்கில் அந்த ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணிட்டோம். மால் ஃபங்க்ஷனை கிளியர் பண்ணிட்டோம். BS6 பைக்கில் இது மாதிரியும் பிரச்சனைகள் வரும் ஃபியூல் பம்பில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு ஹீரோ BS6 பேஷன் ப்ரோவில் ஸ்டார்ட் ஆகலை, ஃபியூல் பம்ப் வேலை செய்யலை. அது எதனால் வேலை செய்யணும், நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஒயரிங் செக் பண்ணணும், எப்படி ஃபியூல் பம்பை செக் பண்ணணும்னு சொல்லி வீடியோ தெளிவாக சொல்லியிருப்பேன். ஒரு சின்ன ஒயர் கட் ஆனதுனால தான் இந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. எல்லா விதமான ஃபியூல் பம்ப் வண்டிகள்லையும் எல்லா கம்பெனி வண்டிகளும் இந்த ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபியூல் பம்ப் வேலை செய்யலாம் உடனே பம்பை மாற்றாதீங்க. அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வேணால் பம்பை மாற்றுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி வீடியோ சந்தேகம் குறைகள் தவறுகள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சினா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.